ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் பாருங்கள் என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா வரகரிசி, சிறுதானியம் தாங்க. வரகரிசி இப்படி தான் இருக்கும். இந்த வரகரிசியில் நம்ம பொங்கல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நான் பொங்கல் பண்ணேன். எப்படி பொங்கல் பண்ணுறோமோ அதே தான். அரிசிக்கு பதிலாக வரகரிசி போட்டுக்கிட்டேன். இப்போ நான் வரகரிசி அடை செய்யலான்னு இருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு ஒரு அழாக்கு வரகரிசி பாருங்கள், அதில் பாதி நம்ம எதில் வரகரிசி போடுறோமோ அதில் பாதி துவரம்பருப்பு, பாதி பைத்தம்பருப்பு போட்டு நல்லா 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதான். நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக ஆகிடும். நம்ம அரிசிக்கு பதிலாக தான் நம்ம இந்த சிறுதானியம் யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் அரிசியே சேர்க்கலை. இப்போ தோசைக்கெல்லாம் சில பேர் அரிசி சேர்த்துப்பாங்க. அப்புறம் சிறுதானியம் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் எதுக்கு அந்த அரிசின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி அரிசியே சேர்க்கலை. வெறும் வரகரிசி, பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு அதுதான் நான் போட்டிருக்கேன். நல்லா 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிக்கணும். சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காஞ்ச மிளகா போட்டுக்கணும். இந்த காஞ்ச மிளகா நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பெருஞ்சீரகமும் போட்டாச்சுங்க, சோம்பு போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த பருப்பு தோசை செம்மையாக இருக்குதுங்க. செம்ம வாசனையாக அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. ரொம்ப நல்லாவும் இருக்குது. நம்ம பைத்தம்பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால பாருங்களேன், ஆறுனா கூட ரொம்ப இந்த மொரன்லாம் ஆகலை, சாஃப்டாகவே இருக்குது. சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவல். உப்பு கரெக்டாக எந்த அளவுக்கு வேணும் கரெக்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம உங்களுக்கு தோசையாக ஊற்றணும். இது நைஸாக வேணாலும் ஊற்றிக்கலாம், திக்காக வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நைஸாக ஊற்றணுன்னா நீங்கள் நல்லாவே நைஸாக அரைச்சிக்கலாம் மாவை. நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். ஏன்னா நான் அடை மாதிரி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ நான் குறைன்னு அரைச்சிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம் இதை. இப்போ நான் ஒரு அழாக்கு தான் போட்டேன் நான் வரகரிசி. அதில் பாதி அழாக்கு, இப்போ 2 அழாக்கு அளவுன்னு வச்சுங்களேன். பாதி துவரம்பருப்பு, பாதி பைத்தம்பருப்பு, இன்னொரு அழாக்கு வரும். அதை போட்டு உப்பு போட்டு காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளுங்க. இதுக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு அடைக்கு என்னென்ன தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, இல்லை எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் இருந்துச்சு, அதனால் நான் சாம்பாரே வச்சுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வெறும்னாவே அப்படியே சுட்டு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படின்னு இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நமக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லைங்களா, இந்த சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்றாங்க. அதனால் இப்போ எல்லாருமே சிறுதானியத்துக்கு வந்துட்டாங்க திரும்பவும். முன்னாடியெல்லாம் சிறுதானியம் சேர்த்துப்பாங்க, இப்போ நடுப்புற இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே அவேர்னஸ் சிறுதானியம் அதிகமாக சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இப்போ அரிசிக்கு பதிலாக நம்ம அரிசி என்னென்ன செய்வோமோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த சிறுதானியத்தையே சேர்த்துக்கலாம். கம்பு அடை, கேழ்வரகு அடை, அதே மாதிரி இப்போ வரகு அடை இன்றைக்கி நான் சுட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் தோசையும் சுடலாம். இதில் அரிசி கலந்துப்பாங்க, கொஞ்சம் புழுங்கலரிசி, பச்சரிசி கலந்துட்டு எப்போது மாதிரி உளுந்து கொஞ்சம் போட்டு தோசையும் சுட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரியே போட்டுட்டு கூட நைஸாக அரைச்சி தோசையாக ஊற்றி சாப்பிட்டா சரி டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். உங்களுக்கு இந்த வரகரிசி தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த தோசை ஊற்றுறதுக்கும் சூப்பராக வருது. நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரியும் ஊற்றி சாப்பிடலாம், இல்லை இதே மாதிரியும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது, மனமாகவும் ருசியாகவும் இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகிடுது. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சிம்மில் தான், மீடியமில் வச்சுருந்தேன். நல்லா நின்று நல்லா மொறுன்னே வந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம மூடி சுட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் மூடி சுடுறது. பாருங்கள், நம்ம இது மாதிரி நமக்கு பிடிச்ச ருசியில் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் சேர்த்துக்கலாம் நண்பர்களே.
வாழ்க வளமுடன். நன்றி.